பிச்சை எடுத்தாவது பிழைக்கலாம். ஆனால் அந்த ஏரிக்கரை சாலையில் மட்டும் நள்ளிரவில் தனியாக போகக்கூடாது என்பார்கள் அந்த ஊர் பெரியவர்கள். காரணம், அங்கு வீசும் மல்லிகைப்பூ மணம். அந்த நள்ளிரவு அமைதியில் எங்கிருந்தோ வரும் மல்லிகை வாசம் உங்கள் மரணத்திற்கான அழைப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, இது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கபி. இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் ஒரு கற்பனைக் கதையல்ல. பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு எச்சரிக்கை. அந்த ஊர் பெயர் பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். செல்வம் ஒரு சாதாரண இளைஞன். அன்று ஒரு அமாவாசை இரவு. வேலையை முடித்துவிட்டு தனது பழைய சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். மணி சரியாக நள்ளிரவு 1. அந்த ஏரிக்கரை சாலையில் இருந்த பெரிய ஆலமரத்தை கடக்கும்போது திடீரென்று அந்த மணம். சுற்றிலும் செடிகளே இல்லாத அந்த இடத்தில் காற்றில் மல்லிகைப்பூ மணம் பாரமாக இறங்கியது. தூரத்தில் அந்த நிலவொளியில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக தூய வெள்ளைச் சேலையில் அந்த பாலத்தின் மேல் அமர்ந்திருந்தாள். செல்வம் சைக்கிளை நிறுத்தினான். பயத்தை விட மனிதாபிமானம் அவனிடம் அதிகமாக இருந்தது. அக்கா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான். அந்த பெண் மெதுவாக திரும்பினாள். அவளுடைய முகம் தேவதையைப் போல அழகாக இருந்தது. ஆனால் அவளுடைய கண்கள், அவை மனிதக் கண்கள் அல்ல, தீக்கனல் போல சிவந்து பிரகாசித்தன. அப்போதுதான் செல்வம் அதை கவனித்தான். அவளுடைய கால்கள் தரையில் படவில்லை. தரையிலிருந்து 3 அங்குலம் உயரத்தில் அவள் அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் மெல்லிய காந்த குரலில் சொன்னாள், தம்பி, என் கால் காப்பு கீழே விழுந்துவிட்டது. கொஞ்சம் தேடித் தருவாயா? செல்வம் பின்வாங்க முயன்றான். ஆனால் அவனது கால்கள் நகரவில்லை. ஏதோ ஒரு சக்தி அவனை அந்த பெண்ணை நோக்கி இழுத்தது. அவன் கண்கள் அவள் கண்களைப் பார்த்த அந்த நொடி அவன் சுயநினைவை இழந்தான். மறுநாள் காலை கிராமமே அந்தச் சாலையில் கூடியிருந்தது. செல்வத்தின் சைக்கிள் மட்டும் அனாதையாக கிடந்தது. மக்கள் தேடிப் போனபோது அந்த பெரிய ஆலமரத்தின் உச்சாணிக் கிளையில் செல்வத்தின் சடலம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய வாய் முழுக்க இலைகளும் மணலும் திணிக்கப்பட்டிருந்தன. அந்த மோகினி அவனை தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டாள். இன்றும் அந்த பாதையில் தனியாகச் செல்பவர்கள் மல்லிகை வாசத்தை உணர்ந்தால் திரும்பிப் பார்ப்பதில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கிரைமெக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுபோன்ற இன்னும் பல மர்மமான கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நினைவில் இருக்கட்டும், நள்ளிரவில் மல்லிகை மணம் வந்தால் அது காற்றாக இருக்காது. ஜாக்கிரதை.